அந்த சங்குக்கு அம்மன் காவலா இருக்கு. ஒரு சாதாரண சின்ன பையன்கிட்ட இருக்கிற சங்க வாங்கறதுக்கு உன்ன மாதிரி ஒரு ஆளால முடியலனா நீ புரிஞ்சுக்கணும். அத அப்படின்னா 3 நாளா ஹோமம் ஜமன் எதுக்காக என் நேரத்தை வீணடிச்சீங்க? செவ்வாய்க்கிழமை என் கையில கிடைச்ச அந்த சங்க உடனே எதுக்காக எடுத்து கலசத்துக்கு மேல வச்சீங்க? சங்க திருண்ண சதானந்தா கண்மறைவாயிட்டான். அவன் உயிர் கூட போயிருக்கலாம். பூஜையும் ஹோமமும் பண்ணாம இருந்திருந்தா கண்மறைவானது சதானந்தா இல்ல, நீயா இருப்ப. உங்க அம்மனோட கோபம் சங்க திருடன் அந்த சதானந்தத்து மேல இருக்காதா? மனசு பூரா சந்தேகம் நிரம்பி இருந்தா யார பார்த்தாலும் சந்தேகத்தோட தான் பார்க்க தோணும். உனக்கு சொல்லி பிரயோஜனம் இல்ல. சீக்கிரம் சாப்பிடு பார்வதி, நாம கிளம்பலாம். அந்த இங்கிலீஷ் மருந்து மேலாம் எனக்கு நம்பிக்கையே இல்ல. எனக்கு வரதுக்கு விருப்பம் இல்ல. நான் எங்கேயும் வரலங்க. நீங்க தான் கோவிலுக்கு கூப்பிட்டா வரமாட்டீங்க. எப்படியோ வீட்லயாவது பூஜை அறைய திறந்தீங்க. அம்மனோட பேரை சொல்லிக்கிட்டு இங்கே பூஜை பண்ணிட்டு நிம்மதியா இருப்பேன். எந்த டாக்டரும் வேணா, மருந்து வேணா, எனக்கு அம்மன் போதும். அப்பா, எங்க மேல நீங்க இவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்க. ஆனா நாங்க நம்புற அம்மனை பத்தி பேசும்போது மட்டும் நீங்க ஒரு அப்பாவா நடந்துக்கிறது இல்ல. தேவியும் அக்காவும் சொன்ன மாதிரி கோவில் தரிசனத்துக்கு ஒரு முறை கூட்டிட்டு தான் போயிட்டு வாங்களே. தேவி பிறந்து 17 வருஷம் ஆயிடுச்சு. 17 வருஷமா அக்கா உங்களை கேட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. நீ என்னடி எனக்கு சொல்றது? இந்த புத்திய உங்க குடும்பத்துக்கு யூஸ் பண்ணிருந்தா உனக்கு வீடாவது மிஞ்சி இருக்கும். பெருசா பேச வந்துட்டா. அதை விடுன்னு அந்த ஜெகதீஸ்வரி பொய் சொல்லிக்கிட்டு இங்க எதுக்காக வந்தா தெரியுமா? மங்களா, நல்லா யோசிச்சுப்பா. தேவி கிட்ட ஒரு சங்கு இருக்கு. அந்த சங்க கொண்டு வந்தா 1 கோடி தரேன்னு அந்த கேசவநாத்து சொன்னா, உண்டா இல்லையா? ஆஹா, சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன்னு நாம ஒத்துக்கவே இல்லை. இப்போ அந்த சங்க சுட்டுட்டு போயிருக்கா அந்த ஜெகதீஸ்வரி. இந்த ஊர்ல இருக்கிற சிஐடி வாசுதா அதை கண்டுபிடிச்சிருக்கான். டடாய் டடாய் டடாய். அம்மாடி தேவி, ஏன் எந்திரிச்சு போற? பசியோட இருக்க கூடாது, வந்து சாப்பிடு. அம்மாடி தேவி, நான் கேட்கிற கேள்விக்கு நீ கரெக்டா பதில் சொல்லிட்டேன்னா விளம்பரத்துல வர லாலிபாப், சாக்லேட், அப்புறம் உனக்கு கம்மல், லிப்ஸ்டிக் எல்லாமே வாங்கி தரேன். என்ன? என் மனசே சரியில்லை சித்தப்பா. நீங்க எதோ கேட்காதீங்க. ஒரே ஒரு கேள்வி. உங்களுக்கு 1 கோடி வேணும்னா உங்களோட கடைசி கேள்வி. கம்ப்யூட்டர் ஜி, அன்னைக்கு நீயும் ஜக்குவும் இங்க தான் உட்கார்ந்து இருந்தீங்க. நான் சங்க பத்தி கேட்டேன். ஆனா ஜக்கு வேற ஏதோ கேள்வி கேட்டு என்ன கன்ஃபியூஸ் பண்ணி திருப்பி அனுப்பிட்டா. ஆப்ஷன் ஏ ஆமாங்கறியா? ஆப்ஷன் பி இல்லன்னு சொல்ல போறியா? உங்ககிட்ட இருக்கிற சங்கல ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்ன நான் தெரிஞ்சுக்கணும். இல்லன்னா அந்த சங்குக்கு 1 கோடி தரேன்னு கேசவநாத் எதுக்காக சொல்லணும்? ஜக்கு எதுக்காக கேள்வியை மாத்தி என் வாய மூடிட்டான்? ஒருவேளை ஜக்கு சங்க சுட்டுட்டு போயிருப்பாளோ? என்ன சங்க வித்தா 1 கோடி ரூபாய் கிடைக்கும்னு நான் தான் அவகிட்ட சொன்னேன். சுட்டுட்டு போயிருப்பான்னு சொல்றியா? சரி வா போய் பார்க்கலாம். கையை விடுங்க சித்தப்பா. என்கிட்ட எந்த சங்கம் இல்ல. இனிமே அடிக்கடி அதை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க. கேட்க வேண்டிய அவசியம் வந்துருச்சுமா. 6 மாசமா இதுக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன். சங்க காட்டு, வா. அப்படியே கை செலவுக்கு ஏதாவது கொடு. அதான் என்கிட்ட எந்த சங்கம் இல்லன்னு சொல்றேன்ல. நீ கும்பிடுற அம்மன் மேல சத்தியம் பண்ணி சொல்லு, உன்கிட்ட எந்த சங்கம் இல்லன்னு. அம்மன் மேல சத்தியம் பண்ணி சங்கு என்கிட்ட இல்லன்னு சொல்ல. நீ அமைதியா இருந்தா சங்கு இருக்குன்னு தானே அர்த்தம். வா, எங்க இருக்குன்னு காட்டு, வா. வாமா தேவி. மார்த்தாண்டா, நீ அந்த சங்குக்காக தர்மத்துக்கு எதிரா நடந்துகிட்ட. நீ போனதுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறப்ப உன் பேரன் குறுக்க வந்துட்டான். உன் வாழ்க்கை உன் பேரனுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கக்கூடாது. முதல்ல வெளியே போங்க. நீங்க இங்க இருக்க வேண்டாம். இந்த வீட்டுக்கு நன்றி கடன் பட்டிருக்கன்னு சொல்றீங்க. எங்களுக்கு சொந்தமான நவசக்தி வாய்ந்த சங்க பத்தி பேசினா மட்டும் பேச்ச மாத்துறீங்க. சங்கு உனக்கு வாழ்க்கையை கொடுக்காது. கடவுள் கொடுக்கிற கஷ்டத்தை தாங்கக்கூடிய சக்தி யாருக்குமே கிடையாது. உங்களை மாதிரி ஆளுங்க தான் இருக்காங்களே, அப்புறம் என்ன? பூஜை புனஸ்காரன்னு நீங்க உங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அந்த அம்மன் கிட்ட இருந்து உனக்கு செய்தி வந்திருக்கு. அந்த சங்கு நதியில விழுந்திருக்கு.
மார்த்தாண்டனுக்கும் இப்படிதான் நடந்துச்சு. இது வரைக்கும் நான் உங்களை நம்பி ஏமாந்தது போதும். சங்கு எங்க விழுந்ததுன்னு எனக்கு தெரியும். இனி என் வழியில யார் குறுக்க வந்தாலும் இல்லாம பண்ணிடுவேன். சங்கியும் சதானந்தாவையும் நான் கண்டுபிடிப்பேன். அந்த சங்கு உன்னோட தாத்தாவோட சொத்துன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. தப்பு. உங்கள மாதிரியே அந்த சங்குக்காக ஆசைப்பட்டுக்கிட்டு இந்த பூமியில இன்னும் எத்தனையோ பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. யாரு? அந்த சங்க பத்தி இன்னும் யார் யாருக்கு தெரியும்? தென் திசையில. எந்த ஊரு? இன்னும் யார் யார் அந்த சங்க தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க. தெரியல. இருக்கலாம், இல்லாமலும் இருக்க வாய்ப்பு இருக்கு. நீலவர்ணாய வித்மஹே தன்னோ பிரச்சோதயாத்.